வரும் ஐபிஎல் தொடரின் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக சங்கக்காரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அஜித். வணக்கம் அஜித். விவரம். 2026 ஆண்டு ஐபிஎல்லுக்கான வீரர்கள் தக்கவைப்பு நிகழ்வு 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதிலே அனைத்து அணிகளும் தங்களுடைய வீரர்களை நியமித்த பிறகு அடுத்த கட்டமாக வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியிலே சிறிய மினி ஏலம் என்பது நடைபெறவிருக்கின்றது. அதற்கு முன்னதாக தங்களுடைய அணிகள் வீரர்களை வாங்குவதற்காக ஒரு குழுவை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தற்பொழுது ராஜஸ்தான் அணி தங்களுடைய தலைமை பயிற்சியாளரை நியமித்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் வீரர் குமார சங்ககாராவை மீண்டும் தலைமை பயிற்சியாளராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நியமித்திருக்கின்றது. வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி ஐபிஎல் ஏலத்திலே வீரர்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எந்தெந்த வீரர்களை எடுக்கலாம் என்ற ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு குமார சங்ககாரா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலே இடம்பெறுவார். அவர் இளம் வீரர்களை எடுக்கலாமா அல்லது அனுபவமிக்க வீரர்களை எடுக்கலாமா போன்ற யோசனைகளை எல்லாம் அந்த குழுவிடம் குமார சங்ககாரா தெரிவிப்பார். அதன் அடிப்படையிலேயே அவர் பயிற்சியாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக குமார் சங்ககாரா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களுடைய எக்ஸ் தள பதிவிலே ரஜினி படத்தின் அந்த ஜெயிலர் படத்தின் பாணியிலே தங்களுடைய பயிற்சியாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது.